ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது ஓஎம்ஜி தமிழன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை சோலார் எல்இடி லைட் இது அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் எப்போ போல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அமேசான் ப்ராடக்ட் ஒரு சோலார் எல்இடி லைட், ஸோ அதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணிட்டுக்கிறோம் போது. ஸோ ஒரு இதுக்குன்னே தனியாக ஒரு பாக்ஸில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ டேரெக்டாக இதை பாக்ஸில் அப்படியே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே ஒரு சார்ஜிங் போகிறதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் சேஃப்டியாக தான் வந்திருக்கு. நான் தனியாக எனக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்திருக்கோம். ஸோ அந்த பாக்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு ப்ராடக்ட்டை மட்டும் அப்படியே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் இருக்குது. இது ஒரு சோலார் எல்இடி லைட். கண்டிப்பாக இந்த டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் நம்ம டேரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளக்கை எடுத்து நம்ம இதில் ப்ளக் பண்ணி கரண்ட்டில் இதை ப்ளக் பண்ணோன்னா இதில் சார்ஜ் ஏறும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இதிலேருந்து நம்ம மொபைலுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த யூஎஸ்பி கேபிள் மூலமாக, டேட்டா கேபிள் மூலமாக நம்ம இதில் யூஎஸ்பி கேபிளை சொல்லிவிட்டு நம்ம மொபைலுக்கு ப்ளக் பண்ணோன்னா அதுலேயும் சார்ஜ் ஆகிடும். ஸோ நான் அது எப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ இந்த எல்இடி லைட்டு கரண்ட் இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சோலாரில், அதாவது வெயிலில் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோன்னா மேலே இருக்குது. ஸோ நான் பிக்கிறேன் அதை. இது சோலாரில் நீங்கள் நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 200 ஹவர்ஸில் இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் டே, ஒரு 25 ரொம்ப நேரம் நிற்கிது. ஸோ 6 hours to 8 hours இதில் லைட் எரியுது. ஸோ அதுக்கு மேலேயே எரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை ஃபுல்லாக அழகாக எங்கேயாவது மாட்டியே வச்சிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ இதில் இன்னொரு மெத்தட் டார்ச் லைட் மாதிரியும் இருக்குது. இது எமர்ஜென்சி லைட் நீங்கள் எப்போ பார்த்தது. ஸோ டார்ச் லைட்டுன்னு தேவைப்படுதுன்னா இங்கே இந்த இடத்துல இருக்குது. இதை ப்ளக் பண்ணிங்கன்னா இங்கே எரியும். ஸோ இதை நான் ஆன் பண்ணி விட்டோன்னே எரிஞ்சிடும். ஸோ இதுக்கும் நம்ம பிடிச்சிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் அந்த காலத்து மாடல், நம்ம இந்த காட்டில் தேடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சூப்பரான விஷயம் தான். திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சோலாரில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 6 to 8 hours உங்களுக்கு சார்ஜ் நிற்கிது. அந்த 8 hours 7 hours போச்சுன்னா கொஞ்சம் டிம் ஆகிடுது. பட் ஆனால் ஆனில் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதோட உள்ளே இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன எல்இடி லைட்டாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா பவராக இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணவும் தெரியும். மற்றபடி இன்பில்டாக சூப்பராக தான் இருக்கும். இதில் நிறைய கலர் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. ரெட் கலர், ஸோ பிளாக் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலர், பிளாக் கலர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ரேட் 200, 300, 400 எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சப்ளையர்ஸ் தனித்தனி ரேட் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான். ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான். ஸ்டீலும் கிடையாது, இரும்பும் கிடையாது, பிளாஸ்டிக் தான் இது. சோலார் சார்ஜிங், மொபைல் சார்ஜ் போடுறது. ஸோ இதில் நம்ம எப்படி மொபைல் சார்ஜ் போடுறதுன்றது பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நார்மலாக தான் நம்ம யூஎஸ்பி கேபிள் எல்லா கிட்டே இப்போ தனித்தனியாக தான் வரும் மொபைல் சார்ஜர் சொல்லிட்டு. ஸோ நம்ம மொபைல் சார்ஜர் இது எமர்ஜென்சி சார்ஜராக ஒரு பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என் மொபைல் சார்ஜ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் அதுவே ஆன் ஆகிடுச்சு. இங்கே க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலரில் சார்ஜ் ஏறுது. நான் இப்போ அன்பிளக் பண்ணுறேன். க்ரீன் கலரில் நார்மல் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. நான் உங்களுக்கு இருங்க 1 செகண்டு. ஃபுல் பிரைட்னஸில் காட்டுறேன். நான் சோலார் சார்ஜ் மேலே வச்சிட்டேன். சார்ஜ் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இது மூலயமா நம்ம யூஎஸ்பி சார்ஜிங்கும் அந்த ப்ராடக்ட்லேருந்தே போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல யூசேஜ். எமர்ஜென்சி லைட்டு சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத டைமில் ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கிது. இதுலேருந்து நம்ம எமர்ஜென்சியாக நம்ம மொபைலுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். இது ட்ராவல் மாதிரி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்ட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பர் ப்ராடக்ட். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். மொபைல் சார்ஜ் இந்த ப்ராடக்ட்டை சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எல்இடி லைட் எரியும். ஸோ அது மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவோட பார்க்கலாம். பாய்.